Hello guys, welcome to MDR Engineering. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா E-Plan சாஃப்ட்வேரை வச்சு ஒரு சர்க்யூட்டை எப்படி வரைகிறது, புது ப்ராஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற டூல்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு ஸ்கிமேட்டிக்கை ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஓரளவு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது 2022 வெர்ஷன். ஸோ இன்கேஸ் நீங்கள் லோயர் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ ஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நியூ இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய டேப் ஓப்பன் ஆகுது. பட் நீங்கள் லோயர் வெர்ஷன் வச்சுருந்தீங்க அது மாதிரி பெரிய டேப் ஓப்பன் ஆகாது, சின்னதாக ஒரு டேப் அதிலே வரும். ஸோ அதில் நியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நேம் என்ட்ரு பண்ணிக்கணும். நான் இப்போதைக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேசிக் ப்ராஜெக்ட்டு, அப்புறம் டைமு, இதில் வந்து ஸ்பெசிஃபை கிரியேட்டர் நேம், இதில் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் போட்டுக்கலாம். உங்களோட நேம் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து MDR மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் இருக்குது இதே இதில். ஸோ அதனால் அந்த லொக்கேஷனில் அதை கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டது, எஸ் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயிலாக கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஜாப் நம்பர், இது வந்து நான் இப்போதைக்கு ஜாப் நம்பர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து E-Plan அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களோட இது. ஸோ அதில் நான் வந்து நம்ம கஸ்டமர் டைம் ஏதாவது ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கம்பெனி நேம், நம்மளோட கம்பெனி நேம் இதில் போட்டு நம்ம அட்ரஸ் இந்த டீட்டெயிலாம் அதில் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற டேட்டை அதில் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஷார்ட் நேம், அதாவது இந்த ப்ராஜெக்டோட ஏதோ ஷார்ட் நேம் இருந்தால் அந்த ஷார்ட் நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டைட்டில், என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி கோடு, ஜிப் கோடு, இதெல்லாமே இதில் கொடுத்துருக்க, எவ்வளோ வோல்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண போகிறோம், ஃபோன் நம்பரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். பட் எங்கே காணோம் எனக்கு, வெயிட், இந்த வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து டெஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு விண்டோ, ஒரு ஃபஸ்ட்டு ஷீட் ஒன்று இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்காக க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து டைட்டில் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்டோட மெயின் ஃபைலு. இது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லெவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அதோட மவுண்டிங் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவல்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவல்ட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து மெயின் லெவல் ஃபங்க்ஷன். இது அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மவுண்டிங் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், அதாவது மெயின் லெவல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த CA1 அப்படிங்கிறது என்னென்னா, நான் அதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். CA1 அப்படிங்கிறது நம்ம மெயின் பேனல் அப்படி வச்சுக்கிறோம். மெயின் பேனல், ஓகேங்களா, மெயின் பேனல் 1. இது வந்து மெயின் பேனல் 1ல் அதோட சப்பில் வந்து, அதாவது மெயின் பேனல் 1க்கு அதோட ஜேபி, அதுக்கு கீழே வந்து ஒரு 4-5 ஜேபி இருக்குன்னு வைங்களேன். அந்த மெயின் பேனல் 1 தான் வந்து எப்படின்னா மெயின் இன்கம் எல்லாமே அதில் இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 ஜேபி பிரியுது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த ப்ளஸ் லொக்கேஷனில் காமிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து என்னென்ன உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்னா, ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு பேனலு, அதுக்கு கீழே எத்தனை சப்டிவிஷன் வருதோ அதெல்லாம் வந்து ப்ளஸில் நம்ம வந்து காமிக்கணும். இப்போ வந்து அந்த ப்ளஸில் எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னொரு ஜேபி இதில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுங்க. நியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து மெயின் பேனல் ஃபுல் பேஜ் நேமு, இதில் போய்ட்டு பேஜ் நம்பர் 2ன்னு இருக்கட்டும், அதை விட்டுருங்க. இதில் டைட்டில் பேஜ் வேணும்னா இதில் வந்து அதாவது வந்து இந்த பேஜோட நேமு டைட்டில் பேஜ். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இது சர்க்யூட்னே கொடுத்துறேன். இல்லை இதுவும் டைட்டில் பேஜ்னே கொடுக்குறேன். டைட்டில் பேஜ்னே இருக்கட்டும். ஐயோ சாரி, ஜேபி 1லேயே க்ரியேட் ஆயிடுச்சு. நான் டெலிட் பண்ணிட்டு திரும்பி பண்ணுறேன். ஜேபி 2ல் வரணும், அது கொஞ்சம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். திருப்பி நியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா மெயின் பேனல் 1, இதில் ஜேபி 1 இருக்கு பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு ஜேபி 2ன்னு கொடுத்து பேஜ் நம்பர் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மெயின் பேனல் 1க்கு கீழே JB1 JB2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேங்களா, ஒரு மெயின் லெவல் ஃபங்க்ஷன் கீழே 2 மவுண்டிங் லொக்கேஷன் இருக்குது. ஓகேங்களா,
இப்போ இந்த மெயின் லோட் ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா சேம் அதுவும் இதே மாதிரி தான். நியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரௌஸ் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் மெயின் பேனல் 1 நம்ம என்டர் பண்ணியிருக்கோம்ல. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா மெயின் பேனல் 2 போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு இது வந்துடும். ஸோ மெயின் பேனல் 1 அப்படிங்கிறது கீழே 2 GB இருக்குது. மெயின் பேனல் 2 அப்படிங்கிறது கீழே 1 GB இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு இதுக்கும் கீழே ஒவ்வொரு டைட்டில் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதில் எத்தனை மெயின் பேனல் இருக்குது, அதுக்கு கீழே எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு சப்டிவிஷனே எதுவுமே இல்லை, டேரெக்டாக மெயின் பேனல் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் இந்த சப்டிவிஷன் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்து டேட்டாவெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஜேபி இல்லாமல் மவுண்டிங் லொக்கேஷன் எல்லாமே கூட மவுண்டிங் லொக்கேஷன் மேக்ஸிமம் வச்சு பண்ணுங்கள். அதான் கொஞ்சம் ஓரளவு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேஜுக்கு ஃபஸ்ட்டு ஒரு என்ன பார்த்துருக்கோம்னா இது வரைக்கும் ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இ-பிளான் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும், அந்த நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ள மெயின் லோட் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்குள்ள மவுண்டிங் லொக்கேஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பேஜஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்கிமேட்டிக் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜில் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுங்க. இந்த மாதிரி திருப்பி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இந்த பேஜ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ் டைப்பை ஸ்கிமேட்டிக் மல்டி லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டெட் ஆஃப் டைட்டில் பேஜ் நான் வந்து இப்போதைக்கு ஏசி சர்க்கியூட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் நேம் பிளாட் ஃப்ரேம் இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஓகேங்களா? இது கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்க. அப்ளை ஓகே 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அப்ளை ஓகே கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 2ன்னு கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ திருப்பி ஓகே கொடுக்குறேன் பாருங்கள், இன்னொரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை அப்ளை கொடுக்குறீங்களோ அத்தனை பேஜ் கிரியேட் ஆகிட்டே வரும். எப்போ ஓகே கொடுக்குறீங்களோ அப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திருப்பி அதே மாதிரி போகிறேன். ஏசி சர்க்கியூட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் டிசி கொடுத்துட்றேன். இப்போ நான் டேரெக்டாக அப்ளை கொடுக்காம ஓகே கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்கள், ஒரே ஒரு பேஜ் மட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எப்போ அப்ளை வந்து ஒரு மல்டிபிள் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் அப்ளை கொடுத்து ஒரு பேஜுக்கு வந்து அப்ளை கொடுத்துட்டு அதோட நேம் என்டர் பண்ணுங்கள். திருப்பி அடுத்த பேஜ் கிரியேட் பண்ணுறப்போ டிசி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அது திருப்பி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து அப்படியே 1 by 1 உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிட்டே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா இப்போ பேஜ் கிரியேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க இந்த இடத்துல டெஸ்ட் வந்து நேம் வரக்கூடாது, இதுக்கு பதிலாக வேற ஒரு நேம் வந்திருக்கணும். இல்லை இந்த இடத்துல வந்து எம்டிஆர்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் இருக்கக்கூடாது, வேற ஒரு நேம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் இதான் மெயின் ப்ராஜெக்ட். ஸோ இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே இங்கே வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இது வந்து 2022 வெர்ஷனில் வரும். பட் நீங்கள் நார்மல் வெர்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் தான் போகணும். இல்லைனாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். பழைய வெர்ஷனில் ஃபைலில் போயிட்டு ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்படியும் போகலாம். இப்போ வந்து நீங்கள் எப்பவும் பேசிக்காக இப்படியே போங்க, ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற இடத்துல இந்த இடத்துல டெஸ்ட்டுன்னு இருக்கா, டெஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து எம்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மாற்றிடுறேன். எம்டிஆர் இன்ஜினியரிங் நம்ம சேனல்லையுமே இப்போதைக்கு வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டு இதுவே நீங்கள் வந்து லோயர் வெர்ஷன்னா எம்டிஆர் இன்ஜினியரிங் போட்டு கீழே வந்து ஓகே அப்படின்னு சொல்கிற பட்டன் வரும், அதை கொடுக்கணும். ஆனால் இதில் வந்து அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கிளிக் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கே எம்டிஆர் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் ஆச்சா. இப்போ வந்து இங்கே நேம் சேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பேஜில் நேம் சேஞ்ச் ஆயிரும். நம்ம JP2 கிரியேட் பண்ணோம்ல அங்கேயும் நேம் சேஞ்ச் ஆகி கிரியேட் ஆயிரும். 3லையும் வந்து கிரியேட் ஆயிரும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே உள்ள நேமிங் எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? இதே மாதிரி
ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றிக்கலாம். இப்போ பேஜ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது இது உள்ளே இருக்கிறது தான் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த பேஜில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மாற்றணும். இன்ஸ்டெட் ஆஃப் த டைட்டில் பேஜுன்னு இருக்குது. ஸோ எனக்கு வந்து டைட்டில் பேஜின் நேம் இருக்கக்கூடாதுப்பா, வேறு நேம் எனக்கு வரணும் அப்படின்னா டைட்டில் பேஜை கிளிக் பண்ணி அதரில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு டைட்டில் பேஜுக்கு பதிலாக நான் டைட்டில் பேஜ் என்ற 3 இருக்குது, அதனால் டைட்டில் பேஜ் 1ன்னு நான் கொடுத்துட்றேன். 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் பேஜ் 1 அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பேஜ் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டோமா. இப்போ அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேஜ் ப்ராப்பர்ட்டியை ரைட் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார்ம் நேம், பிளாட் ஃப்ரேம் நேம், அப்புறம் ஸ்கேல் என்ன ஸ்கேலு, கிரிட் என்ன கிரிட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து மேக்ஸிமம் வந்து 4mm கிரிட்டில் ஒர்க் பண்ணுறது தான் வந்து பெட்ரு. ஏன்னா இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்லேயும் சரி மேக்ஸிமம் ஆஃப் த இடத்துல ஸ்டாண்டர்டாக வந்து 4mm கிரிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி இல்லைனா கூட வேறு கிரிட்டில் கூட வச்சுக்கோங்க. 4mm கிரிட் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கும். மற்றதெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் நேமு, பிளாட் ஃப்ரேமு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பொறுத்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இப்போதைக்கு ஒரு சில பேசிக்ஸ் ஆனதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கிரிட்டோட விஷயத்தை பார்ப்போம். இந்த கிரிட்டை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்குள்ள வீடியோவை இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவை பார்ட் 2ல் அடுத்த வீடியோவில் பார்ட் 3ல் வந்து அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4mm கிரிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு நோடு எடுத்து சும்மா கனெக்ஷன் பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்தடுத்ததில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நோடு வச்சுட்டு இப்படி நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? நான் வந்து இதெல்லாம் ஒரு ஒயர்ஸ் மாதிரியா நான் சும்மா ஜஸ்ட் இமேஜின் இதான் வந்து ஒரு ஒயர். ஓகேங்களா? இதில் வந்து இப்படி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது கிரிட்டை வந்து நான் மாற்றுறேன். வேறு கிரிட்டில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா 4mm கிரிட்டில் இருந்து நான் 2mm கிரிட்டு மாற்றுறேன். 2mm மாற்றுறதுக்கு போல சரி 2mm மாற்றும். 2mm மாத்திரம்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இந்த கிரிட்டோட எம்எம்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ நான் ஒரு நோடு எடுத்து இங்கே வச்சிடறேன். ஓகேங்களா? இது ஓகே இங்கே இருக்கட்டும். இப்போதைக்கு நான் இங்கே வச்சிடறேன். இப்போ நான் வந்து திருப்பி நான் வந்து கிரிட்டை மாற்றுறேன். அதாவது ஓயாமல் கிரிட்டை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்து இது வந்து 4mm கிரிட்டை வைக்கிறேன். திருப்பி 4mm கிரிட் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ வந்து நான் ஒரு நோடை எடுத்து இங்கே கனெக்ட் பண்ண பார்த்தேன்னா என்னால் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதை வந்து 2mm கிரிட்டில் நான் வச்சு ஒர்க் பண்ணிட்டேன். அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த நோடு வந்து 2mmல வந்து அலைன் ஆகி உட்காந்துருச்சு. இப்போ நான் மாற்றினது 4mm கிரிட்டு. ஸோ 4mm கிரிட்டுங்கும் போது எனக்கு வந்து கனெக்ஷன் பாயிண்ட்ஸில் இந்த டாட்ஸில் தான் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பேஜ்லேயுமே அதாவது உங்களோட ஹோல் ப்ராஜெக்ட்லேயுமே நீங்கள் வந்து சேம் கிரிட்டை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் 4mmனா 4mm மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 2mmனா 2mm மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே இன்கேஸ் எங்கேயோ தெரியாமல் நீங்கள் ஒரு இடத்துல மாற்றிட்டீங்க அப்படின்னா இப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அலைன் டு கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்க இருக்கு அந்த இருக்கு பாருங்க அலைன் டு கிரிட். இது கொடுத்தீங்க அப்படின்னா இது இப்போ அலைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட நான் வந்து இந்த வீடியோ நான் இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை கைஸ்.